அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் ஆஷியா. ஒழுக்கம் ஆர்டினரியை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாய் ஆக்கும் சக்தி. நீங்கள் ஒரு நாள் லேட்டாக எழுந்து பஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஒரு சிறிய லேட்னஸ் தான் உங்கள் நாள் முழுக்க அஃபெக்ட் பண்ணும். லைஃப்லேயும் அதே தான். டிசிப்ளின் இல்லாத ஒரு நாள் உங்கள் ஃப்யூச்சரையே ஸ்லோ ஆக்கும். ஒழுக்கம் என்பது நீங்கள் செய்ய மனசில்லைனாலும் செய்ய வேண்டியதே செய்வது தான். ரெயின், பெயின், டயர்ட்னஸ் போன்ற எந்த காரணமும் உங்களை நிறுத்தக்கூடாது. ஏன்னா ட்ரீம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த ட்ரீமை ரியாலிட்டி ஆக்குறது டிசிப்ளின் மட்டுமே. ஒழுக்கம் உங்களை ஸ்ட்ரிக்ட் ஆக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் உங்களை வெற்றியாளனாக ஆக்கும். ஒரு ஸ்போர்ட் சாம்பியன் தினமும் ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அதுவே நல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குகிற மாணவன் தினமும் நேரம் பார்க்காமல் படிப்பான். ஸோ உங்களோட வாழ்க்கையில் டிசிப்ளினாக இருக்கணும்னா உங்கள் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை நோக்கி போகணும். பட் கண்டினியூஸாக போகணும், நிறுத்தவே கூடாது. என்னுடைய சார் எப்போவுமே சொல்லுவார், நீ எவ்வளோ ஸ்லோவாக உன்னுடைய லைஃப்பில் உன்னுடைய கோலை அடைவேன்னு முக்கியம் இல்லை, அந்த பாதையில் போகும்போது ஸ்டெடியாக கண்டினியூஸாக போகணும், அதுதான் முக்கியம் என்று. இதுதான் டிசிப்ளின். நண்பா, டேலண்ட்டுக்கு லிமிட் இருக்குது, ஆனால் டிசிப்ளினுக்கு லிமிட் இல்லை. உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்கள் சக்தி. இன்று டிசிப்ளினை சூஸ் பண்ணுங்கள், நாளை சக்ஸஸ் உங்களை சூஸ் பண்ணும். இப்படிக்கு ஆசியா. நன்றி, வணக்கம்.